உன்னை நான் முதல்ல பார்த்ததே கனவுல தான். அதுக்கப்புறமா தான் நேர்லயே பார்த்தேன். அப்படியா? நான் கூட கனவுல உன்னை பார்த்தேன். ஏன் மாப்பிள்ள விட்டா இங்கேயே கொடுத்துட மாட்டோம் போல் இருக்கேன். அதான் கல்யாணம் பண்ணி தர சொல்லிட்டேன்ல. இது ஏர்போர்ட், வா போலாம். கம். டேய், நம்ம கணக்குவாதிற்கு மூக்கு ரொம்ப நீளமா இருக்கனால கிளி மூக்குன்னு பேர் வச்சிருக்கேன்டா. இல்லடா, கழுகு மூக்குடா. டேய், கல்லாண்டிடா. பூ பூ புளியாம்பு பொன்னாங்கண்ணிக்கு தாளம்பு கா கா கருப்பங்க கல்லுடி சாணல்லிகா. ஏய் போங்கடா. ஐயய்யய்ய புள்ளைகளை பெத்து போட்டுருக்காங்க, பேய்களெல்லாம் வளர்த்து போட்டுருக்காங்க. நேரமாவுத பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா. கல்லு புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கியே, நீ மனுஷன் தானா? எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்க? ஊர் என்ன, பேர் என்ன? என்ன உம்முன்னு உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையா? அந்த பிசாசுங்க தான் கல்லை மண்ணை வாரி வாரி அடிக்குதுங்க. அதுல திருப்பி அடிக்க கூடாது. இந்தா இதையாவது சாப்பிடு. இதை சாப்பிடுவியோ இல்லையோ? புடி புடி. ஐய கீழே கோற்றிய புடிய. உன்கிட்ட போய் பேசுறேனே. ஏண்டா இடியட், இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம வந்து விழுறது? மாப்பிள, ஊர் உள்ள நுழையும் போதே வரவேற்பு இப்படி இருக்க. உங்க ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? காலம் பூழியுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகள் மழை போல் வந்த தேவியை வருக. ஏதோ வசனம் மட்டும் பேசுறேன்னு பார்த்தா பொண்ணு கையை பிடிச்சிருக்கான். ஐயா, பைத்தியக்காரங்களும் பக்கத்துல விடக்கூடாது. அப்பா, எத்தனை நாள் ஆச்சு கொழுந்து வெத்தலை போட்டு. இப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறது தெய்வ சங்கல்பம் தான் சொல்லணும். எங்கேயோ பிறந்து வளர்ந்த கையலுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. 10 வயசுல இருந்தே அப்பா இல்லாம வளர்ந்தவன் பதி. அந்த வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் அவனே செய்வான். அவன் எடுக்கிற எந்த முடிவும் சரியாத்தான் இருக்கும். அதனாலதான் கையில பத்தி அவன் போன்ல சொல்லும் போது உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களை எல்லாம் நேர்ல பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? யார் யார் எங்கெங்க போய் சேரணுமோ அவங்க அங்கங்க தான் போய் சேரணும். கையில் இங்க வந்து வாழணும்னு இருக்கு, வந்துட்டா. என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்தவன், இனிமே அவளுக்கு அந்த குறை இருக்காதுன்னு தோணுது. எனக்கும் தான் ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்தாங்க போனாங்க. ஆனா பதி ஒரே ஒரு பொண்ணை தான் மீட் பண்ணா. அது உடனே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கவலைப்படாதப்பா, இனிமே ஒருத்தி உனக்காக பிறக்கவா போறா? எங்கேயோ பிறந்து வளர்ந்து உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பா. ஒட்டகம் மேயிற இடத்துலயே உனக்கு ஒன்றும் கிடைக்கல, இங்க எரும மாடு மேயிற இடத்துல உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் தெரியல. என்னமாச்சு? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, கெட்ட கனவு. காலங்காத்தால அவன் தலைவிரி கோலமா வந்து கார் முன்னாடி விழும்போதே நினைச்சேன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு. அவன் ஏதாவது கனவுல வந்தானா? இல்லப்பா. நான் வேணா துணைக்கு படுத்துக்கிட்டுமாமா? வேண்டாம். நான் வளர்த்த பொண்ணு இல்ல, தைரியமா இருப்பா. குட் கேர்ள். போங்க போங்க போங்க.
தனியா இருக்க பயமா இருக்கா? சீ பாதி கதை கேட்டதுக்கு என்ன அநியாயம் பண்றீங்களே? கதை கேட்டா என்ன அடி பண்ணுவீங்க? காபி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு வேண்டாம். அக்கா அந்த கதை சொல்லுக்கா. அரணடி மொட்டை அந்த கதை இந்த கதைன்னு நான் சொல்லாத எந்த கதைடி? அதான் கோட்டையில முண்டமா சுத்துன்னு சொல்வி அந்த கதைக்கா. 1000 தடவை சொல்லி 10,000 பேர் கேட்டுட்டாங்க. நீங்களாம் தூங்கி போயிடுவியடி. அக்கா நமக்கு தான் புடிச்சு போன கதை அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அந்த கதையை சொல்றேம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. அடி தள்ளுங்கடி. ஒரு 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 ஊர்ல பூங்கொட்டுங்கடி. ஒரு ஊர்ல ஒரு ராசாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு அம்புட்டு அழகான பொண்ணா தேவதை மாதிரி அழகுன அழகு அம்புட்டு அழகு. வானத்து நிலவை செதுக்கி வச்ச மாதிரி முகம், நட்சத்திரத்தை மாதிரி அழகான கண்கள், பிரகாசமான கண்கள், மேகத்தெல்லாம் திரட்டி வச்ச மாதிரி நீளமான நீளமான கூந்தலாம். அவ்வளவு அழகான கூந்தலாம். அழகுனா அம்புட்டு அழகு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லா ராஜகுமாரும் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களாடி? சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நான் நீ போட்டி போட்டு நான் தான் கட்டிக்கிறேன் 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 போட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நின்னாங்க. இத பாத்துக்கிட்டு அவங்க கட்டிக்கிறாளா? மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ராட்சசன் வந்தான். கண்ணங்கரேர்னு கருஞ்சட்டி மாதிரி கண்ணு இருக்குல்ல, கண்ணு கொல்லிக்கட்ட மாதிரி சொக்கச்சவேர்னு ஒரு கண்ணு. அவன் மூக்கு இருக்குல்ல, மூக்கு கழு மூக்கு மாதிரி அவன் மூக்கு. அவ்வளவு கோரமானவன். அவன் பல்லு இருக்குல்ல, ஓடாய் மாதிரி ஒரு பல்லு. அவன் இந்த ராஜகுமாரிய பார்த்துட்டு டோக்கடின்னு விழுந்துட்டான். அவ அவனை கட்டிக்குவாளா? ஆனா அவனும் அவன் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறதுனால நாடு நகரம் கோட்டை எல்லாத்தையும் அவன் காலடியில வச்சான். அவ அதுக்கு மசீர மாதிரி இல்ல. உடனே ஓ நினைவாவே இருக்க இந்த தலைய வச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், இந்த தலைய வச்சுக்கோன்னு தலைய வெட்டி கொடுத்துட்டான். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, அந்த தலையை எடுத்து ஒரு உத விட்டா வானத்தெல்லாம் தாண்டி போய் விழுற மாதிரி. அப்போ அவன் யோசிச்சு பார்த்தான் என்ன பண்றதுன்னு. ஓ பல பேர்களை வென்ற கைகளாச்சே, இந்த கைகளை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கைகரண்டை வெட்டி அவளுக்கு பரிசா கொடுத்துட்டான். அதை பார்த்து புட்டு இந்த உடம்புல இல்லாத கைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு அதை தூக்கி அடுப்புல போட்டுட்டா. அப்போ அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவ சொன்னா, எடமடையா ஒரு பொண்ணு மனச கவரத்துக்கு தலையும் வேணாம் கையும் வேணாம், ஒரு சின்ன மனசு இருந்தா போதும்னு சொல்லி சிரிச்சா. ஐயோ கைய வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இதயத்தை எடுத்து கொடுத்துருப்பேனே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, இதயத்தை எடுத்து கொடுங்களேன்னு அழுதான். அம்மாடி 6 மணிக்கு பிறகு அந்த பக்கம் போகாத கோட்டை பக்கம் அவன் இன்னும் முந்தமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் உன்னையும் புடிச்சுக்குவான், புரியுதா? இது என்னம்மா இன்னும் வண்டி வண்டியா கதை வச்சிருக்கு. சாயங்காலம் 2 கிளாஸ் சாராயம் உள்ள போச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஜோரா களை கட்டும். ஆனா கேக்குறதுக்கு தான் ஆளே இருக்காது. தேவி, காலம் ஊழி யுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகிழ மழை போல் வந்த தேவியே வருக, மழை போல் வந்த தேவியே வருக. தேவி